காலங்காத்தால நேற்று வச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காத்தால அந்த சாதத்தில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா நிறைய உப்பு கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு அந்த சாதத்தில் கலந்து தயிரை குத்தி நல்லா கலந்து அதை குடித்தா எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னா அப்படி இருக்கும் உடம்பு. ஏசி போட்டுன்னு டெய்லி படுத்துக்கிறோம். ஆனால் உடம்புக்கு அந்த சில்னஸ் இன்டர்னலாக கொடுக்குற ஒரு விஷயம் இந்த பழைய சாதம் தான். இப்போல்லாம் பழைய சாதத்தை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஜனங்க வந்துட்டாங்க. அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு நம்ம நாடு. இதை தயிர் ஊற்றி கலந்து வெங்காயத்தோடு பச்சை மிளகாய் வேணும்னா அதையும் போட்டு கலந்துக்கலாம். ஆனால் நான் பச்சை மிளகாய் போடலை. அவ்வளோதான், சாதம் ரெடி. இதுக்கு தொட்டுக்க ஒரு ஊறுகாய் போரும், அவ்வளோதான் சொர்க்கம். நான் மாங்காய் ஊறுகாவும் தக்காளி தொக்கும் வச்சுருக்கேன். அதனால் மாங்காய் ஊறுகாய் கொஞ்சம், அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, இது ரெண்டுத்தையும் தொட்டுண்டு இந்த சாதத்தை சாப்பிட்டா அடாடா மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. அப்படி இருக்கும், உடம்பு அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இப்போல்லாம் சாதம் இதுக்காகவே முந்தின நாள் வடித்து தண்ணி கொட்டி வைக்கிறேன், அந்தளவு ஆகிப்போச்சு.